यो बाल्ये वरदार्यस्य प्राचार्यस्य परां दयाम् अवाप्य वृद्धिं गमितः तस्मै प्राज्ञाय मङ्गलम्. அனந்தசூரி தோதாரம்பா தம்பதியினருக்கு ஸ்ரீனிவாசனுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே வேங்கடநாதன் என்னும் அழகிய திருக்குமாரர் பிறந்தார். அக்ஷராபியாசம் முதலிய சம்ஸ்காரங்களை அனந்தசூரி தன் பிள்ளைக்கு உரிய வயதில் செய்து வைத்தார். குழந்தை பால்யத்திலேயே அதிமேதாவியாக அனைத்து சாஸ்திரங்களிலும் தான் பின்னாளில் வல்லவனாக வரப்போகின்றதான தன்மையை இப்பொழுதே காண்பிப்பவனாக விளங்கினான். அக்ஷராபியாசம் முடிந்தவுடன் வேங்கடநாதனுடைய மாதுலர் மாமா அந்த சுவாமிக்கு ராமானுஜாச்சாரியர் என்பது திருநாமம். அவரை அப்புள்ளார் என்று அன்புடன் அழைப்பார்கள் அவ்வூர் மக்கள். அந்த ராமானுஜாச்சாரியர் தன் மருமானான வேங்கடநாதன் கைப்பிடித்துக் கொண்டு காஞ்சி வரதராஜ பெருமாளை தரிசிப்பதற்காக அழைத்துச் சென்றார். காஞ்சிபுரம் மண்ணு மகளாருக்கு அலங்காரம் என்னும் மதில் கட்சி, ஆம், பூமித்தாயாருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒட்டியானத்தை போன்று விளங்குகிறதாம் காஞ்சிபுரம். காஞ்சி என்றால் மேகலையின் பொருள், ஒட்டியானத்திற்கு பெயர். அவ்வளவு அழகாம் அந்த திவ்யமான நகரம். தொண்டை மண்டலத்துக்கே இதுதான் ராஜதானி, தொண்டை மண்டலத்துக்கே இதுதான் தலைநகரம். அங்கே அருள்வரதனான அருளாளன் சேவை சாதிக்கின்றான். தன் மருமகனான வேங்கடநாதரின் கைப்பிடித்து அப்புள்ளார் வரதராஜ சுவாமியை தரிசிப்பதற்காக பகவானுடைய சன்னிதானத்திற்கு, அவருடைய ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார். அந்த சமயத்தில் காஞ்சிபுரத்தில் வாத்ஸ்ய வரதகுரு என்னும் சுவாமி ராமானுஜ சம்பிரதாயத்தை பிரவச்சனம் செய்து வந்தார். வத்சகுலத்தில் பிறந்த மகாத்மா, அம்மாள் என்று அழைக்கப்படுகின்றார். காரணம் என்ன? அனுதினமும் அருள்வரதனுக்கு இரவில் சயன சமயத்தில், அதாவது பகவானுக்கு நாம் காலை வேளையில் சுப்பிரபார சேவையை சேவிக்கின்றோம் அல்லவா, அதுபோன்று இரவில் அவன் துயில் கொள்ளும் சமயத்தில் அவனுக்கு பாலமுது செய்விப்பாராம் இந்த சுவாமி வரதாச்சாரியர். அந்த பாலை இதமாக காய்ச்சி அதில் கற்கண்டு சர்க்கரை முதலியவற்றை சேர்த்து அந்த சூட்டை உணர்ந்து, இது எம்பெருமானுக்கு, எம்பெருமான் அருந்தும் வகையில் இதனுடைய உஷ்டம் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து அதை பார்த்து பார்த்து பக்குவமாக சமர்ப்பித்தாராம். இப்படி பரிவு கொண்ட அந்த பக்தரிடத்தில் பகவான் மிகுந்த பிரேமை வைத்தான். ஆகினாலே அவரை பார்த்து அம்மா என்று அழைத்தானாம். ஆம், தாய்தானே குழந்தைக்கு பரிந்து பரிந்து பாலூட்டுவாள். அதுபோன்று பொங்கும் பரிவினாலே பகவானை அனுபவித்ததினாலே இந்த சுவாமிக்கு நடாதூரம்மாள் என்றே காரண பெயர் விளங்கி வந்தது. வேங்கடநாதன் தன் மாமாவுடன் சென்ற சமயத்தில் வரதன் சன்னிதானத்தின் அருகில் அமைந்துள்ள கச்சிவாய்த்தான் மண்டபம் என்னும் மண்டபத்தில் அமர்ந்து நடாதூர் அம்மாள் தன் சிஷ்யர்களுக்கு ராமானுஜ சம்பிரதாயத்தை போதனம் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தை உள்ளே நுழைகின்றது. அப்பொழுது அனைவரும் அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். மகாபலியினுடைய வெள்ளிச்சாலையில் வாமனன் நுழைந்த பொழுது மகரிஷிகள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தையினுடைய அழகில் கவரப்பட்டு தங்களை மறந்து, தாங்கள் செய்த காரியத்தை மறந்து அக்குழந்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தார்கள் அல்லவா, அது போன்றதொரு நிலையாம் இந்த சமயத்தில் வேங்கடநாதனுடைய தேஜஸில் நடாதூர் அம்மாளுடைய சிஷ்யர்கள் அனைவரும் தங்கள் உள்ளங்களை பறிகொடுத்தார்கள். பாடப்பிரவச்சனம் அப்படியே நின்றுவிட்டது. குழந்தையுடன் வந்த மாமா ராமானுஜாச்சாரியர் தன் ஆச்சாரியரான வாத்ஸ்ய வரதகுரு என்னும் நடாதுரம்மாளை விழுந்து சேவித்தார். இவன் என்னுடைய மருமகன் வேங்கடநாதன் என்பது இவனுடைய பெயர். அனந்தசூரி தோதாரம்பா தம்பதியினருக்கு பிறந்தவன். சுவாமி தேவரில் இக்குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். என்னதான் சீரும் சிறப்புமாக குழந்தை பெற்றிருந்தாலும் மகான்களுடைய ஆசீர்வாதம் என்பது மிகவும் முக்கியம்.
பெரியோர்கள் ஆசீர்வதித்தால் அல்லது நமக்கு ஒரு பொழுதும் நல்லது உண்டாகாது. அதனால்தான் மகான்களை தேடிச் சென்று நாம் தரிசிக்க வேண்டும். அவருடைய இன்னலுக்கு நாம் இலக்காக வேண்டும். அதுபோன்று தன் ஆச்சாரியரான தன்னுடைய ஆசிரியரான நடாதூர் அம்மாளிடத்தில் இக்குழந்தையை ஆசீர்வதிக்கும் வேண்டும்படியாக ராமானுஜாச்சாரியர் வேண்டினார். இக்குழந்தையின் அழகினால் கவரப்பட்ட வரதகுரு மனதில் பல எண்ண அலைகள் இடையே சிக்கித் தவித்தார். அடடா, இவ்வளவு தேஜஸா, இப்படி ஒரு பிரகாசமா, இந்த குழந்தை பின்னாளில் ஜெகதாச்சாரியராக விளங்கப் போகின்றான். ஆம், பெரியோர்கள் தீர்க்கதரிசிகள். அவர்களுடைய தவோ வலிமையினாலே அவர்களுக்கு பின்னாளில் நடக்கக்கூடியது அனைத்தும் புலனாகும். அதுதான் அவருடைய தபஸினுடைய வலிமை. இக்குழந்தை பின்னாளில் இந்த சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றப் போகின்றான் என்பதனாலே உள்ளம் மகிழ்ந்தார். தன் எண்ண அலைகளை ஒருவாறு கட்டுக்குள் கொண்டு வந்து இக்குழந்தைக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் செய்தார். பிரதிஷ்டாபித வேதாந்தः பிரதிக்ஷிப்த பகிர்மதः பூயாः த்ரைவித்யமான்யத்வம் பூரி கல்யாண பாஜனம். இப்பொழுது தான் கல்வி பயில ஆரம்பித்துள்ளான் வெங்கடநாதன். ஆனால் வரதகுரு என்ன ஆசீர்வாதம் செய்தார் தெரியுமா? பிரதிஷ்டாபித வேதாந்தா, குழந்தாய், நீ வேதாந்தங்களை நன்கு நிலை நிறுத்தினாய், மற்ற மதங்களை வாதம் செய்து ஒழித்தாய், சகலவிதமான சம்பத்துக்களும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான நன்மைகளும் வளங்களும் உனக்கு உண்டாகின்றன. நீ பரிபூர்ண ஆயுளுடன் ராமானுஜர் காட்டிய வழியில் அவர் தம் உபதேசங்களை உலகோருக்கு உணர்த்தி உலகத்தில் உள்ளவர்கள் உய்யும் வகையை நீ உபதேசம் செய்வாய் என்று அனுகிரகம் செய்தார். இதுவன்றோ ஆசீர்வாதம்? இதுதானே மகான்களுடையதான பெருமை. பின்னாளில் நடக்கப் போவதற்கு முன்னாளிலேயே அனுகிரகம் செய்தார். பராசர மகரிஷிக்கு வசிஷ்டர் ஆசீர்வாதம் செய்ததை போன்றது இது என்பர் பெரியோர். ஆச்சாரிய வள்ளலாக தன்னை அண்டி வரும் பக்தர்கள் அனைவரையும் அனுகிரகிப்பவராக பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை அடியார்களுக்கு பெற்றுத்தரும் உயர்ந்த உத்தமராக ஆச்சாரியராக சுவாமி விளங்கப் போகின்றார் என்பது இப்பொழுதே புலனாகின்றதாம். அனுகிரகம் செய்தார். மனதில் பலவிதமான எண்ண அலைகளை கட்டுக்குள் கொணர்ந்தார். ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்குத்தான் அருளி செய்த உயர்ந்த வியாக்கியானம் விரிவுரையான ஸ்ரீபாஷ்யம் முதலியதான கிரந்தங்களை நல்லதொரு சத்பாத்திரத்தில் தகுந்ததான சிஷ்யரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று திருக்குறுகை பிள்ளான் பிள்ளான் என்னும் சிஷ்யரிடத்தில் கூறினார். அந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் எங்களாழ்வார் என்னும் தன் சிஷ்யரிடத்தில் அதை ஒப்படைத்தார். அந்த எங்களாழ்வான் என்னிடத்தில் அந்த சம்பிரதாயத்தை ஒப்படைத்தார். தற்பொழுது எனக்கும் வயதாகிவிட்டது. இனி இந்த சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றக்கூடியதான திறன் பெற்றவர் இவர்தானோ? சுவாமி ராமானுஜர் கூறியதான ஆச்சாரிய வள்ளல் இவன்தானோ என்று அக்குழந்தைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை செய்து தன் சிஷ்யரான ராமானுஜரிடத்தில் கூறினார். ராமானுஜரே, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. இனி இந்த குழந்தைக்கு வித்யாபியாசம் செய்து வைக்கும் நிலையில் நான் இல்லை. சாஸ்திரங்களை இந்த குழந்தைக்கு சொல்லித்தரும் நிலையில் நான் இல்லை. எனவே நீரே இவருக்கு ஆசானாக இருக்க வேண்டியது. தாய் மாமன் என்பது மிகச்சிறந்த உறவு அல்லவா? தன் தாயினுடைய சகோதரன். கீழே பார்த்தோமே, அப்புள்ளார் என்பது ராமானுஜாச்சாரியருடையதான மற்றொரு திருநாமம். அப்படித்தான் அனைவரும் அன்புடன் அழைப்பாராம் அவர்களை. நீரே இவருக்கு உபதேசத்தை செய்துவியும், சகலவிதமான கல்வி கேள்விகளிலும் இவரை வல்லவராக்கிவிடும் என்பதாக அனுகிரகம் செய்தருளினார். வரதனை சேவித்தார். பேரன்புடன் பூரிப்புடன் உவகையுடன் நடந்த சரித்திரங்களை தன் சகோதரியினிடத்திலும் சகோதரியின் கணவனான அனந்தசூரியிடத்திலும் கூறி அது முதற்கொண்டு ராமானுஜாச்சாரியர் வெங்கடநாதனுக்கு ஆச்சாரியரானார். அக்குழந்தையை கல்வி கேள்விகளில் வல்லவராக்கினார். துளசி முடையிலேயே வாசிக்கும். ஆம், மற்றைய புஷ்பங்களை போன்று அல்லது துளசி செடியை வைத்தவுடனேயே அந்த துளசி
அது முளைக்கத் தொடங்கும் பொழுதே வாசனை உடையதாக இருக்கும். ஆனால் மற்ற புஷ்பங்கள், ஏன் சந்தன மரம் கூட பின்னாளில் நன்கு வளர்ந்து அதில் புஷ்பங்கள் பூக்கும் பொழுது தான் வாசனை உண்டாகும். அதுபோன்று தான் தற்பொழுது வெங்கடநாதன் இளமையில் கல்வி பயிலும் பொழுதே அவருடைய மேன்மை உலகத்தோரால் உணரப்பட்டது. இனி இந்த சம்பிரதாயத்திற்கு எந்த விதமான குறைவும் இல்லை என்று அனைவரும் சந்தோஷத்தை அடைந்தார், ஆனந்தப்பட்டார்கள். இதோ இந்த தூப்பல் என்னும் அக்ரஹாரத்தில் தானே சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்னும் வெங்கடநாதனின் திருவவதாரம். தற்பொழுது இங்கே 10 நாட்கள் பிரம்மோத்சவம் நடைபெறுகின்றது. சுவாமி ஸ்ரீ தேசிகனின் பிரம்மோத்சவம் நடைபெறுகின்றது. ஆச்சாரிய வள்ளலுக்கு அநேக திவ்ய தேசங்களில் பிரம்மோத்சவம் நடைபெறுகின்றது. இங்கே தூப்புலில் தான் அவதரித்த க்ஷேத்திரத்தில் தேசிகன் அர்ச்சா வடிவில் நமக்கு சேவை சாதிக்கின்றார். இவருக்கு தங்க கவச்சம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை காப்பாற்றியவர் சுவாமி ஸ்ரீ தேசிகன். அப்படிப்பட்ட அவருடைய திருமேனியில் தங்கத்தால் ஆன கவச்சத்தை நாம் சமர்ப்பிக்கின்றோம். இது ஒரு உன்னதமான திருப்பணி, இது ஒரு உயர்ந்த கைங்கரியம். பல ஆஸ்தீக அன்பர்கள், தொண்டுள்ளம் கொண்ட பெரியோர்கள், பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து புனிதமான இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நாமும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் பகவானுக்கு சமர்ப்பித்தல் என்பதை விட பாகவதோத்தமர்களுக்கு சமர்ப்பித்தல் என்பது பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியதாக விளங்குகின்றது. உலகத்தை உய்விக்க வந்த உத்தமர், உத்தமமான புரட்டாசி திருவோணம் என்னும் திருநாளேனு அந்த உயர்ந்த திருநாளில் அவதாரம் செய்த மகாத்மா, திருவேங்கடமுடியானுடைய திருவருளுக்கு இலக்கானவர், வாத்ஸ்ய வரதகுருவான நடாதூரம்மாளாலே பரிபூர்ணமாக அனுகிரகிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட சுவாமி ஸ்ரீ தேசிகனுக்கு தங்கத்தால் ஆன கவச்சம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த உயர்ந்த கைங்கரியத்தில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டுகிறோம். விஜயதசமி திருநாள் தான் தற்பொழுது புரட்டாசி திருவோண திருநன்னாளாக இந்த வருடத்தில் நமக்கு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருவகீந்திரபுரம் முதலான திவ்ய கஷேத்திரங்களில் தேசிகனுக்கு விசேஷ உற்சவம் நடைபெறுகின்றது. 10 நாட்களும் நம்மாலே அனுபவிக்க முடியவில்லை என்றால் கூட விஜயதசமி திருநாளில் ஆச்சாரியனை சேவிக்க வேண்டும். ஏனென்றால் விஜயதசமி திருநாள் தான் நம் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற திருநாளாக அமைந்துள்ளது. அந்த திருநாளில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அது 100 மடங்கு நமக்கு வெற்றியை கொடுக்கின்றது. பொதுவாகவே அந்த தினத்தில் தான் கல்வி பயில நாம் ஆரம்பிக்கின்றோம், வித்யாபியாசம் செய்கின்றோம். முதல் நாள் சரஸ்வதி பூஜை என்று நம் புஸ்தகங்களுக்கெல்லாம் பூஜை செய்து மறுநாள் விஜயதசமி என்று தான் நாம் படிப்பை ஆரம்பிக்கின்றோம். புது கணக்குகளை துவக்குகின்றோம் அல்லது வியாபாரத்தை துவக்குகின்றோம். காரணம் என்ன? ஸ்ரீனிவாசனின் தீர்த்தவாரி திருநன்னாள், ஸ்ரவண நட்சத்திரம் சேர்ந்ததான ஒரு உத்தமமான திருநன்னாள், சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய அவதார திருநன்னாள். இந்த புரட்டாசி மாசத்தில் அநேக மகான்கள் பிறந்துள்ளார்கள், அநேக ஆச்சாரியர்கள் அவதாரம் செய்துள்ளார்கள். அந்தந்த சமயங்களில் நமக்கு சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அவர்களுடைய பெருமையை நாம் அனுபவிக்கலாம். இப்பொழுது சுவாமி ஸ்ரீ தேசிகனுடையதான கைங்கரியத்தில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். உத்தமமான புரட்டாசி திருவோணம் என்னும் திருநாளாம் அத்திவ்ய திருநாள் நாளில் எந்தெந்த இடங்களில் நமக்கு சௌகரியம் உள்ளதோ அந்தந்த இடங்களில் சென்று சுவாமி ஸ்ரீ தேசிகனை வழிபட வேண்டும். ஹயக்ரீவன் வாக்கிற்கு அதிதேவதை. அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை உபாசித்து அவர் தம் பரம கிருபையை பெற்று ஆச்சாரிய வள்ளலாக விளங்கியவர் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். ஆகினாலே ஹயக்ரீவரின் அனுக்கிரகம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அவர் தம் பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெற்றவரான தேசிக சார்வபௌமனை நாம் சேவிக்க வேண்டும், அவர் புகழ் பாட வேண்டும். வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும், வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்று அவரை போற்றினோமேயானால் அனைத்து எம்பெருமான்களும் நம் வசத்தில் இருப்பார்கள்.
இனி மேலே நாம் கதையை அனுபவிக்கலாம். அப்புள்ளாரிடத்தில் அனைத்து சாஸ்திரங்களையும் இளமையிலேயே கற்றுணர்ந்தார் வேங்கடநாதன். அப்பொழுது அவருக்கு என்ன வயது இருந்திருக்கும்? 20 வயது. 20 வயதிற்குள்ளே அக்காலத்தில் உலகத்தில் கல்வி முறையில் என்னென்ன இருந்ததோ அவை அனைத்தையும் அவர் கற்றுத் தேர்ந்தார். அதிமேதாவி. இதெல்லாம் மகாத்மாக்களுக்கு இயற்கையிலேயே அமைந்தது அன்றோ? இவர் வேதாவிலாசத்தை கண்டு உள்ளம் மகிழ்ந்தார் ராமானுஜாச்சாரியர். தான் வணங்கும் தெய்வமான, தான் உபாசிக்கும் தெய்வமான கருடாழ்வாரை பற்றியதான மந்திரத்தை தன் மருமகனான வெங்கடநாதனுக்கு உபதேசம் செய்தருளினார். கருட மந்திரம் என்பது அதன் பெயர். 5 அக்ஷரங்கள் கொண்டதான உயர்ந்த மந்திரம். கருடன் வேத வடிவானவன், வேதமயமானவன். கருடன் திருமேனி முழுக்க வேதம் நிறைந்துள்ளது என்கிறது வேதம். அந்த கருட மந்திரத்தை உபதேசம் பெற்று காஞ்சிபுரத்தில் இருந்து கிளம்பி தற்பொழுது கடலூர் மாவட்டம் என்கிறோம் அல்லவா, அந்த கடலூர் மாவட்டத்தில் நடுநாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திரு அகீந்திரபுரம் என்னும் க்ஷேத்திர விசேஷத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே சேவை சாதிப்பவன் எம்பெருமான் தேவநாதன். தேவராஜன் சன்னதியிலிருந்து வெங்கடநாதன் தற்பொழுது தேவநாதன் சன்னதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் வேறு இவர் வேறு அல்ல. தேவராஜன் காஞ்சிபுரத்தில், திருவகீந்திரபுரத்தில் தேவநாதன். ஹேமாப்ஜவல்லி நாயிகா சமேதனாக தேவநாதன் அருள் பாலிக்கின்றான். அவனை சேவித்து அவன் தன் அருள் பெற்று அவனுடைய சன்னதிக்கு முன்புறமாக ஒரு சிறு குன்று இன்றும் நாம் சென்றால் சேவிக்கலாம். அதற்கு ஔஷதகிரி என்பது பெயர். புராணங்களில் இந்த மலையை பற்றியதான பல குறிப்புகள் காண கிடைக்கின்றன. முக்கியமாக இந்த திருமலைக்கு ஔஷதகிரி என்பது பெயர். அது ஒரு சிறு குன்று. 74 படிகள் ஏறி சென்றோமேயானால் அந்த குன்றின் உயரத்தை நாம் அடைந்து விடலாம், உச்சியை அடைந்து விடலாம். அந்த குன்றின் மீது அமர்ந்து யாரும் நடுவில் வந்து இடையூறு செய்யா வண்ணமாக ஒரு அரசமரத்தடியில் அமர்ந்து தன் மாமா அப்புள்ளார் உபதேசம் செய்த கருட மந்திரத்தை மீண்டும் 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 வெங்கடநாதன் ஜபம் செய்ய ஆரம்பித்தார். கருடன் மிகுந்த சந்தோஷமடைந்தார். ஆம், கருடனை உபாசித்தோமேயானால் உடனேயே பலனளிப்பாராம். விதிப்படி புலன்களை அடக்கி கருட மந்திரத்தை இவர் தியானம் செய்ய, ஜபம் செய்ய, கருடன் உடனேயே பிரத்யக்ஷமாகி வெங்கடநாதனுக்கு அனுக்கிரகம் செய்து அவருக்கு ஹயக்ரீவ மந்திர உபதேசத்தை செய்தருளினார். ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. எந்த விதத்தில் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தோமேயானாலும் அதற்கு சரஸ்வதிக்கும் ஆச்சாரியரான ஹயக்ரீவருடைய அருள் வேண்டுமல்லவா? கருடனே ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் செய்து தான் ஆராதிக்கக்கூடிய யோக ஹயக்ரீவ மூர்த்தியை இவருக்கு தந்தருளினார். இப்படி கருடனின் அனுகிரகம் பெற்றவரான வெங்கடநாதன் அதே இடத்தில் அமர்ந்து ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்தார். அந்த ஹயக்ரீவன் பரிமுகப் பெருமான் சுவாமி ஸ்ரீ வெங்கடநாதன் எனப்படும் வேதாந்த தேசிகனுக்கு அனுகிரகம் செய்ததை இனி அனுபவிக்கலாமே.